Hello students, welcome to Solvaya Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 5th sum. Identify the type of conic and find center, foci, vertices and directrix. So first நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது x square by a square plus y square by b square equal to 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து equation of an ellipse with x-axis as major axis. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சென்டரும் 0,0 தான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தனித்தனியாக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூலாம் எடுக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது என்ன, 25. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏவோட வேல்யூ என்ன, 5. பி ஸ்கொயர் என்ன, 9. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பியோட வேல்யூ 3. இதை விட நம்மளுக்கு ஈயோட வேல்யூவும் வேணும். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அதாவது 25 மைனஸ் 9 பை 25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16 பை 25. இ ஸ்கொயர் வேல்யூ 16 பை 25னா ஈயோட வேல்யூ என்ன, 4 பை 5. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஏஇ வேணும், அப்புறம் ஏ பை இ வேணும். ஸோ ஏஇ வேல்யூ என்ன, 5 இன்ட்டு 4 பை 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு ஏ பை இ வேல்யூவும் வேணும், அதாவது 5 இன்ட்டு ஈயோட ரெசிப்ரோக்கல் 5 பை 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 பை 4. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறதெல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சென்டர். ஸோ இதில் ஹெச்கமாக்கே இல்லைங்கிறனால இதோட வேல்யூ 0. தென் ஃபோக்கை, ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. எப்போ நம்மளுக்கு ஃபோக்கை கேட்டாங்கனாலும் அதோட ஃபார்முலா இதுதான், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. தென் வெர்டிசஸ், வெர்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. ஃபைனலாக ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதாவது ஃபோக்கை வந்து நம்மளுக்கு ஏஇ வரும், டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஏ பை இ வரும். அப்போ x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ வேல்யூ என்ன, 25 by 4. Second subdivision, x square by 3 plus y square by 10 equal to 1. ஸோ இதில் வந்து ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கனால இது வந்து ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன். இதோட ஃபார்மேட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன் ஒய் ஸ்கொயர் கூட ஏ ஸ்கொயர் வருதுன்னா, எங்கே நம்மளுக்கு வேல்யூ பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே 10 தான் பெருசாக இருக்கனால அதை வந்து ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ வந்து 10. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, ரூட் 10. அதே மாதிரி தான் பி ஸ்கொயர் வேல்யூ என்ன, 3. பியோட வேல்யூ என்ன, இப்போ ரூட் 3. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், இ வேணும். ஸோ அதுக்கு இ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அதாவது 10 மைனஸ் 3 பை 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 பை 10. அப்போ ஈயோட வேல்யூ என்ன, ரூட் 7 பை ரூட் 10. நம்மளுக்கு என்ன வேணும், ஏஇயும் ஏ பை இயும். ஸோ ஏஇ அப்படின்னா ரூட் 10 இன்ட்டு ரூட் 7 பை ரூட் 10. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் ரூட் 7 இருக்கும். ஏ பை இனா ஏ வேல்யூ அப்படியே வரும், இது மட்டும் ரெசிப்ரோக்கலாகி வரும், அதாவது ரூட் 10 பை ரூட் 7 அப்படின்னு வரும். ரூட் 10 இன்ட்டு ரூட் 10 10 ஆகிடும். ஸோ இட் இஸ் 10 பை ரூட் 7. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, சென்டர். ஸோ இதுக்குமே ஹெச்கமா கேளாதனால இதோட சென்டர் 0,0. தென் ஃபோக்கை, ஃபோக்கை இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் y, ஏன்னா y கூட தான் ஏ வருது. அப்போ மேஜர் ஆக்சிஸ் y இதாக இருக்கிறனால இதோட இது வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ்.
வெர்டிசஸும் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a, அதாவது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் √10. ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போட்டிருப்போம். இப்போ எல்லாமே y ஆக்சிஸ்க்கு வரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e, அதாவது y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10/√7.